ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம். ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருந்துச்சான். அந்த வழியாக போன ஒரு பாம்பை வினோதமாக பார்த்து அதை கையில் எடுத்துச்சான். இதை பார்த்த அதை சுற்றி இருந்த மற்ற குரங்குகள், அச்சச்சோ இது ரொம்ப விஷமுறைய பாம்பாச்சே, இதை போய் கையில் பிடிச்சிட்டியே, அது உன்னை கொத்திடுமே அப்படின்னு பயமுறுத்துனாங்களாம். குட்டி குரங்குக்கு ரொம்பவும் பயம் அதிகமாச்சான். அதை எப்படி கீழே போடுறதுன்னு தெரில. கீழே போடுற நேரத்தில் அது கொத்திடக்கூடாதேன்னு பயமாக இருந்ததுதான். சுற்றி இருந்த குரங்குகள் அதோட பயத்தை தணிக்கிற மாதிரி பேசாமல் பயத்தை கூட்டி விடுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்களாம். இதுக்கு ரொம்பவும் பயமாக இருந்ததுதான். பயத்தோடையே அந்த பாம்பை இருக்க பிடிச்சிட்டே தள்ளி வச்சுட்டு உட்காந்தே இருந்துச்சான். அதை சுற்றி இருந்த குரங்குகள்லாம் கொஞ்ச நேரம் கலைஞ்சு போயிட்டாங்களாம். பயத்தோடு உட்கார்ந்துருந்த குட்டி குரங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையா. அப்போது அந்த வழியாக ஒரு சாமியார் வந்தாராம். அவரை பார்த்து, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு குட்டி குரங்கு கேட்டுச்சான். அடைச்சி கீழே போடு அப்படின்னாராம். இல்லை, அது என்னை கொத்திடும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான். அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, கீழே போடு அப்படின்னு சொன்னாராம் சாமியார். குட்டி குரங்குக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சான். ஆமாம், பயத்தில் நீ இறுக்கி பிடிச்சதில் அந்த பாம்பு எப்பயோ செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். இதுபோல் நாமளும் நிறைய கவலைகள், முடிஞ்சு போன விஷயத்த இறுக்கி பிடிச்சிட்டே நம்ம லைஃப்பில் பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். தூக்கி போட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும். கதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.